ப்ரொடெஸ்ட் ஒர்க் ரைட்ஸ் ஹேஷ்டாக் ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டிவிகே சார்பா, தமிழக மக்கள் சார்பா இந்த வக்ஃப் ஆக்ட் என்ன பிரச்சனைங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பழைய ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கணும். சச்சார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1990 காலகட்டத்தில் 95 காலகட்டத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்ப இருந்த கவர்மெண்ட். அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மெயினா வந்து முஸ்லிம்ஸோடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதாவது எக்கனாமிக்கலா வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றணும், அது எஜுகேஷன் ஆகட்டும், சோசியோ எக்கனாமிக்கல் இம்பாக்டா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சச்சார் கமிட்டியோட அறிக்கையின்படி 1995லயும் 2013லயும் இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து பிறப்பின் அடிப்படையில், முக்கியமா சொன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் உருவாக்கிய கொள்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு சமூகம் வந்து எப்பயுமே வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும் என்கிறது தான் நிகழ்சன உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தோட அரசியல் பாத்தீங்கன்னா, திமுக வந்து எப்பயுமே வந்து சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தேர்தல் எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. தமிழகத்துல அதிகமா சாதியோடைய கட்டமைப்பை வச்சு தேர்தல் அரசியல் பண்றது வந்து திமுக. பொதுவா தேர்தல் அரசியல்ல ரொம்ப நுணுக்கமா பார்த்தவங்களுக்கு தெரியும். அடிப்படையில பெரியாரிசமும் நம்மளுடைய கொள்கையை, நம்ம கொள்கை என்னமோ அதே கொள்கை தான் திமுக வந்து அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கான கொள்கையா வந்து உருவாக்கும் பொழுது எல்லோரும் சமம்ங்கிற கொள்கையை வந்து அண்ணா வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து எடுத்து வந்து திமுகல வந்து கொண்டு வந்து அதுக்கான தேர்தல் அரசியலை உருவாக்குனார். ஆனா கால நீரோட்டத்துல அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதிய அரசியல் வந்து கையில் எடுத்தாங்க. இதே மாதிரிதான் வந்து மத்தியில ஆளக்கூடிய பிஜேபி மத ரீதியான அரசியலை வந்து கையில் எடுத்தாங்க. நிறைய பேத்துக்கு புரியவே புரியாது. நம்மளாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா இருப்போம். என்னுடைய தேர்தல் அரசியல நான் படிச்ச காலத்துல இருந்து இது ஏன் இவங்க பண்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த கொள்கையில போது இவங்களே நம்பிக்கை இருக்காது. நான் பார்த்த பல தலைவர்களும் சரி, நான் பார்த்த தேர்தல்களும் சரி, முக்கியமா பாத்தீங்கன்னா பிஜேபி முக்கியமா உருவாக்கிய ஃபவுண்டர்ஸ்ல சர்வாகர் வந்து ஒரு ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் பாத்தீங்கன்னா பெரியாரிசம் பேசிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்க உண்மையான பெரியாரிசம் பேசினாங்க. செகண்ட் ஜெனரேஷன் அதை கொஞ்சம் வழிமொழிந்தாங்க. மூணாவது ஜெனரேஷன்லாம் வந்து அதை ஒரு தேர்தல் அரசியலுக்காக பெரியாரிசத்தை பேசக்கூடிய நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் சாதி அவன் கையில எடுத்து தேர்தல் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் மத அரசியலை நோக்கி தேர்தல் அரசியல், அதாவது எப்பவுமே மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் சொல்லுவோம். எங்க வந்து ஒரு அறியாமை இருக்கோ, எங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கல்வி வந்து குறைவா இருக்கோ, சிந்தனை கம்மியா இருக்கோ, அந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகள் தேர்தல் அரசியலை வந்து ஒரு மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் மூலியமா, அதாவது சாதியின் பால், மதத்தின் பால், ஆண் பெண் என்கின்ற சமத்துவமின்மையின் பால், இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி இல்ல. அமெரிக்கால எப்படி பாக்குறோம் நம்ம வந்து பிளாக் ஒயிட் அப்படின்னு அங்க ஒரு நிற போராட்டம் இருக்கும், இன போராட்டம் இருக்கும். ஹிட்லர் கொண்டு வந்தது இன போராட்டம், ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கும் ஜெர்மன்ல பிறந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து எப்பயுமே உருவாவது ரைட் விங்னு சொல்லிட்டு உருவாவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரைட் விங் இருக்க பாலிடிக்ஸ்க்கும் லெப்ட் விங்கா இருக்கக்கூடிய எல்லோரும் சமங்கின்ற பாலிடிக்ஸ்க்கும் உள்ள ஃபைட் தான் வந்து எப்பயுமே இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கும். சோ நம்மளுடைய கொள்கை வந்து எல்லோரும் சமம்கின்ற ஒரு கொள்கையை கையில எடுத்து அந்த கொள்கையின்படி ஈக்குவாலிட்டியில எந்தெந்தெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா தலைவரும் சரி, நமக்கு இருக்க தோழர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கான வந்து பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து திமுக வந்து பெரியாரிசத்தை வந்து போலியா பேசிக்கிட்டு தேர்தல் அரசியல்ல வந்து ஜாதி அரசியலையும் ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து அரசியல் எதிரியா வந்து நம்ம தலைவரும் சரி நம்மளும் சரி டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதேதான் பிஜேபி மதவாத ரீதியா அரசியல் பண்ணி மதத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய சாதி அரசியல், ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, இந்த அரசியல பிற்போக்குத்தனமான அரசியலை உருவாக்குறதுனால்தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கையில வந்து இவங்களை எதிர்க்கிறோம். மத்தபடி தனிப்பட்ட மனித தாக்குதல் நம்ம எப்பயும் செஞ்சதில்லை. சோ இதுதான் வந்து ஒரு அடிப்படை. இந்த பேசிக்கோட நம்மளுடைய பயணத்துல
பொதுவா பிஜேபி எப்பயுமே அதாவது பார்லிமெண்ட்ல அதிகமான ஒரு நம்பர்ஸ் இருக்கிறதுனால எல்லா சட்டங்களையும் வந்து நிறைவேற்றிட்டு இருப்பாங்க ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் மக்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம் வந்து அது வந்து திருப்பி வந்து கேன்சல் பண்ணாங்க. சோ அது மாதிரி பல சட்டங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரான சட்டங்கள் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேட் அட்டானமிக்கு எதிராக உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதோட முக்கியமான ஒரு சட்டம் தான் பிஜேபி வந்து பொதுவா வந்து ஒரு எலெக்ஷன் ரீதியா பாபர் மசூதியோட இடிப்பாகட்டும், குஜராத் கலவரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நார்த் இந்தியால ஹிந்து போலரைஸ் மூலமா ஒரு அரசியலை உருவாக்கி எலெக்ஷன் கன்சாலிடேஷனை பண்ணுவாங்க. ஒரு உணர்வு ரீதியான அரசியல், வளர்ச்சி ரீதியான அரசியல் இல்லாம ஒரு உணர்வு ரீதியான அரசியல். ஒரு 100 பேர் இருக்கிறோம், 90 பேர் அங்க வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உணர்வு, ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்றது. ஒரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸை பார்த்து இவங்க தான் வந்து நமக்கு வந்து த்ரெட்டுன்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி தேர்தல் அரசியல்ல அப்படிதான் வந்து ஒரு வெற்றி பெற்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து நேஷனலிசத்துக்கு ஈக்குவலா அவங்களால வந்து வெற்றி பெற முடியாத காலகட்டங்கள் 75 வருஷமா இருக்கும் பொழுது அதை வந்து 2014 மிகப்பெரிய கட்டமைப்போடு அதை உருவாக்கி வெற்றி பெற்றாங்க. இன்றைய வரைக்கும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மத ரீதியான அரசியல் ஏன் வெற்றி பெறாதுன்னா பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் உருவாக்கிய அரசியல் ரொம்ப தெளிவா மதத்தை எதிர்த்துட்டோம். ஆனா ஜாதிய கட்டமைப்பு வந்து திமுக வந்து உள்வாங்கி கடுமையா வந்து அதை யூஸ் பண்ணி இங்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துக்கு. சோ இது ரெண்டு கண்ணியும் பிஜேபியும் திமுகவும் ஏன் எதுக்குறேன்னா வெறும் ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. இவங்க சாதிய கட்டமைப்பையும் உருவாக்கி இருக்காங்க, அவங்க மத கட்டமைப்பு மூலமா அரசியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ரெண்டு விஷயமும் நம்மளுடைய போராட்டமா இருக்கட்டும், நம்மளுடைய தலைவரோட அறிக்கைகளாகட்டும், கட்சியுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும், இதுதான் நம்மளுடைய அடிப்படை விதிகள். அந்த அடிப்படை விதிகளுக்கு அந்த அடிப்படை விதிகளா இருக்கும் பொழுது ஒரு சட்டம் வந்து திடீர்னு வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து டிராப்ட வந்து முத கொண்டு வந்து மக்கள் பார்வையில் வச்சேன்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே மக்கள் பார்வையில் வைக்கக்கூடியது வந்து யாரெல்லாம் ஒரு 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 ஹம்பக்கா வந்து மக்கள் பார்வையில் வச்சு அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் ஜேபிசில ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன்ல வந்து வச்சு அதற்கப்புறம் பார்லிமெண்ட்ல ஏன்னா மெஜாரிட்டி இருக்கு அவங்க கிட்ட. சோ பார்லிமெண்ட்ல வந்து மக்களவையிலையும் மாநிலங்களையும் நிறைவேற்றி போது 4ஆம் தேதி மார்னிங் 3 மணி போல அது வந்து அந்த சட்டத்தை வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றினாங்க. அதுல வந்து திரு அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட், அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் சீனியர் அட்வொகேட். அவர் இந்தியாவிலேயே டாப் 3 கூட அட்வொகேட். அவர் 3 மணிக்கு வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து கடுமையா வந்து தன்னுடைய பதிவை வந்து தன்னுடைய உரையில வந்து நிகழ்த்துறாரு. அப்படி நிகழ்த்தும் பொழுது அடுத்த நாளே வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம வந்து தலைவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்துச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. போராட்டம் வந்து எல்லா கட்சியுமே பண்றாங்க. போராட்டம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஒரு 3 மணி நேரம் நிப்பாங்க, காவல்துறை வந்து கைது செய்யும், அப்புறம் 6 மணிக்கு ஒரு கல்யாண மண்டபம் விட்டுரும். இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மேல நம்மளுடைய தலைவருக்கும் சரி, நம்மளுடைய கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுக்கும் சரி எந்த விருப்பமும் இல்லை. உடனடியா தலைவர் வந்து அழைப்பு வந்துச்சு. அப்ப அவர் எப்பயுமே தலைவர் வந்து எப்பயுமே வாட் இஸ் சொல்யூஷன் கேட்பாரு. அதாவது எப்பயுமே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், நம்மளும் வந்து இஸ்லாமிய தோழர்களோட இருக்கிறோம் அப்படிங்கிறதோட முக்கியம் இல்லாம இந்த சட்டம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அரசியல் அமைப்பிற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குங்கிறத வந்து தலைவர் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன்ல அட்வொகேட் டிஸ்கஷன் இங்க இருந்து அங்க இருக்க சீனியர்ஸ் கூட டிஸ்கஷன் வந்து தலைவரும் சரி நாங்களும் சரி எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அப்ப தலைவருடைய வழிகாட்டுதல்ல இமீடியட்டா இதுக்கு வந்து லீகல் கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம். அதாவது 4ஆம் தேதி ஃபைல் ஆகுது, 5ஆம் தேதியே வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு, போராட்டமும் நடந்துச்சு. ஆனா பொதுவாகவே தலைவருக்கு வந்து இது ஆர்ப்பாட்டத்தோட முடியக்கூடாது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அதுல வந்து நாங்களும் கனெக்ட் ஆகணும். அப்ப கனெக்ட் ஆகும்போது இமீடியட்டா வந்து சிங்வி கிட்ட வந்து சிங்கியோட ஆபீஸை தொடர்பு கொண்டு இமீடியட்டா இதை வந்து நம்ம வந்து எப்படி சட்ட ரீதியான போராட்டத்துல வந்து தமிழக வெற்றிக்களம் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸை வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே.
சோ அப்போ உடனடியா வந்து தனிப்பட்ட முறையில என்னையும் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவையும் டெல்லிக்கு வந்து உடனடியா அனுப்பிச்சு உடனே அங்க இருக்கிற அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து அவரோட வந்து அடுத்த, அதாவது 4ஆம் தேதி ஈவினிங்கே நாங்க வந்து போய் ரீச் ஆயிட்டோம், பேசணும், உடனே ரீச் ஆனோம். 5ஆம் தேதி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அப்ப அவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து மக்களவை, அதாவது மக்களவையிலையும் மாநிலவையில் நிறைவேற்றிய சட்டம் வந்து எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஆனா சீனியர்ஸ் வந்து அப்பயே சீனியர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹோப் கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த சட்டம் வந்து அரசியல் அமைப்பிற்கு எதிரானது இது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து அப்பயே பதிவு பண்ணாரு. அப்ப இங்க இருந்து அதை வந்து தலைவர்கிட்ட சொல்லும் பொழுது அட்வொகேட்ஸ் வந்து அந்த ஹோப் கொடுக்கறாங்க அப்படிங்கறதோட இத வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து இதை கொண்டு போங்க, மத்திய ஒன்றிய பாஜக வந்து நம்ம எதுக்குறோம் அப்படிங்கிற தாட் இல்லாம அரசியலமைப்பை, இந்த கான்ஸ்டிடியூஷனல் வந்து ஒரு நம்ம வந்து நம்ம முன்னோர்களுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம காப்பாற்றணும். ஆர்டிகல் 14, 15, 19, 21, 25, 26 அண்ட் 29 அந்த மைனாரிட்டிஸ் உடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவா இருக்கோ, எப்பயுமே ஒரு சட்டம் உருவாக்கும் பொழுது, அதாவது நிறைய பேருக்கு அது புரியல, ஒரு பெரிய அரசு சோ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நம்மளோட அரசியலமைப்புக்கே ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம்ல வந்து இந்த சட்டத்தை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது மட்டுமே வந்து நம்மளுடைய முதன்மை குறிக்கோள் கிடையாது. அரசியலமைப்பை நம்ம பாதுகாப்போம்ங்கிற ஒரு உறுதியோட தான் நம்ம வந்து போனோம். அதுல முக்கியமா வந்து இந்த சட்டம் வந்து எந்த அளவிற்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு சட்டம் வரும்போது மேலோட்டமா பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு இன்டென்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சட்டம் வரும்போது இப்ப பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னா, ஒரு சட்டம் அந்த பேசுறதுக்கான அதாவது அந்த அந்த ஆர்டிகிளுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரவே முடியாது. பேச்சுரிமைங்கிறது ஒரு அடித்தளம், ஒரு ஒரு பேஸ் அது. சோ இதுதான் இந்த ஒரு பேஸ்ல தான் வந்து எப்பயுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான அதிகாரம் வந்து முழுமையா இருக்கு. அப்படி ஒரு மைனாரிட்டிஸோடைய ரிலிஜியன் ரைட்ஸ்ங்கிறது ஒரு ஒரு அடிப்படை ஒரு பேசிக் ரைட்ஸ். அது ஆக்சுவலா அந்த ரைட்ஸ்ல வந்து எப்பயுமே நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து இல்ல ஆக்ட வந்து மாத்துறதோ வந்து அந்த பேஸ் ஃபவுண்டேஷனை வந்து எப்பயுமே மாத்த முடியாது. சோ அப்போ பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 16 அட்வொகேட்ஸ், அது ஜூனியர் சரி சீனியர் சரி, அவருடைய இன்க்ளூடிங் அபிஷேக் மனு சிங்வியோடைய மகன் வந்து இதுல வந்து முக்கியமான பங்காற்றியிருக்காரு. சோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 நாள் வந்து இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த டிராப்ட வந்து நம்ம தலைவர் விஜய் சார் கிட்ட, அண்ணன் விஜய் அண்ணன் கிட்ட வந்து இதை நம்ம வந்து கொடுக்கும், தலைவர் அவர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க, வித்தின் 6 ஹவர்ஸ்ல அதுக்கு வந்து அப்ரூவ் கிடைச்சிச்சு. ரொம்ப டைம்லாம் கிடையாது. பொதுவாகவே வந்து பெரிய பெரிய கட்சிகள் ஆகட்டும், பெரிய பெரிய நீங்க எல்லாரும் சொல்றாங்களே அரசியல் தெரிந்தவர்கள், அப்புறம் வந்து கொள்கை பற்றாளர்கள், இவங்கெல்லாம் வந்து அப்படியே பொறுமையா அப்படி டைம் எடுத்துட்டு இங்க இருந்து அங்க இருந்து இங்க இந்த அட்வொகேட் இங்க போகணும், இப்படி போகணும், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய், அதாவது ஏன் இந்த டைமிங் நான் சொல்றேன்னா, அந்த டிராப்ட முழுமையா உள்வாங்கி படிச்சு அவருக்கான பல்வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் உடனடியா அதை படிச்சு அதை ரிப்போர்ட்டை வந்து கொடுத்து அதுல சஜஷன்ஸ் கொடுத்து இம்மிடியட்டா மூவ் ஆன் பண்ண வச்சது வந்து நான் தலைவருக்கு வந்து இதுல வந்து முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா என்னதான் ஒர்க் பண்ணாலும் அது அப்ரூவ் வந்து இம்மிடியட்டா கிடைக்கணும், அதை உள்வாங்கணும். ஆக்சுவலா அது ஒரு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எதிர்த்து நிக்கக்கூடிய கால சூழ்நிலையில எல்லாரும் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு திமுக மாதிரி பின்வாசல் வழியா வந்து டெல்லியில போய் உறவு வச்சுக்கூடிய கட்சிகளுக்கு நடுவுல இல்ல நம்ம வந்து இது வந்து கடுமையா எதுக்கத்தோட சொல்யூஷனா நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து முதல் நாளே சொல்லிட்டாரு. கண்டிப்பா இதுல வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த டிராப்ட வந்து 14ஆம் தேதி தான் ஃபைல் பண்ண முடிஞ்சு. ஏன்னா நடுவுல வந்து 14ஆம் தேதி முடிஞ்சு 15ஆம் தேதி தான் வந்து ஃபைல் பண்ண முடிஞ்சு. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள், நடுவுல சாட்டர்டே சண்டே, இதெல்லாம் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணி உடனடியா 48 ஹவர்ஸ்ல வந்து 16th கேஸ் வரும்போது லிஸ்ட்ல நம்ம ஏற்றவே முடியாது. அது ரொம்ப 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 கடினமானது.
ஏன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஃபைல் பண்றாங்க. அதாவது இந்த சட்டம் வந்து நிறைவேறி அதாவது பிரசிடென்ட் வந்து சைன் போட்டு ரிலீஸ் ஆன உடனே இந்த கேஸை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சைன் போட ஆகும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவசரமா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்றது மட்டுமே முக்கியம் கிடையாது. என்ன மாதிரி டிராப்ட வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அரசியலமைப்புக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14, 15, 19, 21, 25, 26 and 29 இந்த செக்ஷன்ஸ் படி நம்ம என்னெல்லாம் வந்து இதுல பாதிப்பா இருக்கு இந்த சட்டம் வந்து அடிப்படை அந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு. அப்படி அரசியலமைப்பிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷனல எந்த அளவுக்கு இந்த பாதிப்பா இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை நிரூபிக்கணும். அதுக்கான ஒரு கான்வர்சேஷன் வந்து வாய்ப்பு வரும்போது பேசணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நோட்டீஸ் சொல்லிட்டு அமைச்சிருவாங்க. ஜஸ்ட் நோட்டீஸ்ன்னு வந்து உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கறதுக்கே அவங்க 2 வருஷம் ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ள இந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 29க்குள்ள நான் சொன்ன பாருங்க, ஒரு சட்டத்தோடைய நோக்கம், ஒரு சட்டத்தோடைய இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு சட்டத்தோடைய இன்டென்ஷன்ஸ் என்ன நம்ம பார்க்கணும். இன்டென்ஷன்ஸ் என்ன, மத பெரும்பான்மை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அரசியல உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசுகள் இருக்கும் பொழுது உடனடியா நம்ம வந்து எப்படிங்க டிஎம்கே வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து நம்ம நடத்த மாட்டோம், நம்ம தலைவரும் சரி நம்மளுடைய கொள்கையும் சரி சாதி வாரிய கேஸ்ட் சர்வே வந்து நடத்தணும்னு நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஓபிசி முக்கியமான கம்யூனிட்டிக்குலாம் அது பாதிப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு சாதியோடைய ஒரு அர்த்தம் தான் அது. சோ அதே மாதிரி ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, இன்னைக்கு முக்கியமா இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு ஈக்குவாலிட்டி, நம்மளுடைய கட்சியுடைய கொள்கையான ஈக்குவாலிட்டி, அந்த ஈக்குவாலிட்டி கொள்கைக்கு எதிரான பல அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்தியாவில வந்து என்ன கட்டமைப்பு அப்படின்னா, சொத்துக்கள், அதாவது எக்கனாமிக்கலா சோசியோ எக்கனாமிக்கலா ஒரு 3 கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உமன், பிறப்பால் ஒரு உமனை வந்து நீ வந்து வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய முடியும், உனக்கு வந்து கல்வி தேவையில்லை. பெரியார் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் போராட்டமே வந்து பெண்ணை வந்து வெளியே கொண்டு வர்றது. மதத்தை எதிர்த்தது ஜாதிய கட்டமைப்பை வந்து உருவாக்குனது. அந்த மதம் பெண்ணுடைய அடிமைத்தனத்தை வந்து சொன்ன ஒரு ரீசனுக்காக தான் அவர் வந்து கடவுள்களையும் மதத்தையும் கடுமையா எதிர்த்தார். சோ அந்த மாதிரி அந்த அடிப்படை கொள்கையில இந்த ஜாதிய கண்ணோட்டம் எப்படியோ இந்த மத கண்ணோட்டத்தின் அடிப்படையில இந்த 3 பெண்களுக்கு வந்து சொத்து உரிமைங்கிறது சட்டம் போட்டிருந்தாலும் இன்று அளவுக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் பேர்ல பெரிய சொத்துக்களோ பெரிய தொழில் நிறுவனங்களோ பெரிய தொழில் அதிபர்களோ பெருசா இருக்க மாட்டாங்க. அரசியலே வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களால வந்து வந்திருக்க முடியாததுக்கான காரணம் வந்து அவர்களுக்கு திறமையற்று கிடையாது. பிறப்பால வந்து உங்களுக்கு வந்து பெண்களை வந்து உடல் ரீதியாவே பார்த்து ஒரு மத பெரும்பான்மைவாதம் சரி ஜாதி பெரும்பான்மைவாதமா இருக்கக்கூடிய அரசியல் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய மறுத்து வீட்டுக்குள்ளேயே முடக்க வச்ச ஒரு தருணத்தினாலதான் சோசியோ எக்கனாமிக்ல வந்து அவங்க பெருசா டெவலப் ஆக முடியாம இப்பதான் வந்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் படிச்சு எல்லாரும் வேலைக்கு வந்து கடினமா வந்து முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலைய நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கும், இஸ்லாமிய மக்கள் ஆகட்டும், கிறிஸ்துவ மக்கள் ஆகட்டும், சீக்கியர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிற மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இங்கதான் முதல் புரிஞ்சுக்கணும். காந்தி அவர்கள் வந்து கேஸ்ட் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு, மத பெரும்பான்மைவாதம் கொண்ட ஒரு அரசு உருவாகக்கூடாது. அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா நேரு கிட்ட சொல்லி வந்து எப்படி பாகிஸ்தான் வந்து முஸ்லிம்களுக்கான ஒரு நாடா உருவாச்சோ அதே மாதிரி இந்த இந்துக்களுக்கான நாடா வந்து உருவாக்கி இருக்கலாம். அதுதான் வந்து அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலா. ஆனா காந்தி அவர்களுடைய மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டமாகட்டும், அவருடைய ஐடியாலஜிக்கல் டிரைவன் ஆகட்டும், பிளஸ் நேரு அவர்களோட டிரைவன் ஆகட்டும், நோ செக்குலரிசம், மத சார்பின்மை அற்ற இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட் ஆக்சுவலா. சோ அப்படி ஒரு தாட் உருவாகும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் வந்து மதம் பிளஸ் ஜாதி இல்லாத இந்தியா உருவாக்கணும், பெண் அடிமைத்தனம் இல்லாத இந்தியா வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு 2 லீடருடைய ஒரு முன்முயற்சி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவை வந்து ஒரு பாசிட்டிவா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பாசிட்டிவா நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படை கொள்கையை வந்து பாசிட்டிவா பார்க்க முடியும்.
அப்படி பொருளாதார எக்கனாமிக்கலா வந்து வீக்கர் செக்ஷன் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. சோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த சட்டம் வந்து மத பெரும்பான்மைவாதம் கொண்டு ஒரு ஆட்சியை உருவாக்கிய வெற்றி பெற்ற ஒரு அடிப்படை கொள்கையா இருக்கக்கூடியவங்க பல்வேறு அரசியல் சூழ்நிலையில இஸ்லாமிய மக்களுக்கு அரசியல் ரீதியா இந்த 15 வருஷம் பாத்தீங்கன்னா பல்வேறு பின்னடைவுகள் வந்திருக்கு. எக்கனாமிக்கலாவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அவங்களுக்கான நெருக்கடிகள் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல இனிமேட்டு கலவரங்கள்லாம் வந்துச்சுன்னா ஆளும் அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். சோ அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, மைனாரிட்டிஸுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து எப்படியாச்சும் வந்து அரசு வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். அரசுனா இன்னைக்கு பெரும்பான்மையான வட இந்தியாக்கள்ல, நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பாலான அரசுகள் வந்து பிஜேபி தலைமையிலான அரசுகள். இங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற அரசையும் நார்த் இந்தியால இருக்க அரசையும் போட்டு அதுக்கான டிஃபரன்சஸ் தெரியாம நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அதுக்கான வேறுபாடுகள் வந்து பல அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம வந்து தலைவர் வந்து பர்மிஷன் கொடுத்த உடனே இமீடியட்டா வந்து சிங்வி அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சிங்வி அவர்கள் அப்பாயின்ட் பண்ண உடனே அந்த 14ஆம் தேதி வந்து அன்னைக்குதான் வந்து 15ஆம் தேதி நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணோம். கேஸ் ஃபைல் பண்ணோன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் போடுவாங்க. அதையும் நம்ம சரி செஞ்சு அன்னைக்கு மதியானமே வந்து தாக்கல் பண்ணி 16ஆம் தேதி வந்த கேஸ்ல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னதான் 100க்கு மேற்பட்ட கேஸ் இருந்தாலும் அந்த சுப்ரீம் கோர்ட்ல எப்படி இருக்கும்னா, எல்லாரும் லைவ்ல நிறைய பேர் லைவ்ல பாத்துருப்பாங்க, இல்ல அட்வொகேட்டா இருக்கவங்க லைவ் பார்க்க முடியும். அப்படியே சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் உடைய தலைமையில தான் வந்து 3 பேர் கொண்ட பெஞ்ச் தான் வந்து இது விசாரிச்சுச்சு. சுப்ரீம் கோர்ட்டோடைய ஹால் வந்து உள்ள போவே முடியல, பேக்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த கேஸ்ல எல்லா அட்வொகேட்ஸ் வந்து லிசன் பண்ண வந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் கவர்மெண்டோடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷ்யந்த் மேத்தா அவர்கள் வந்து இது சார்பா வந்து ஒரு பெரிய விவாதத்தை வந்து உருவாக்கும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வரும்போது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக வந்து சட்டம் உருவாக்கின பிறகு, அந்த சட்டம் வந்து அமல்படுத்தினப்பட்ட பிறகு பேசக்கூடிய சீனியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஜே முன்னாடி வந்து ஒரு நார்மலான அட்வொகேட்ஸ் வந்து பேச முடியாதுங்க. நம்பர் 1 இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தெரிஞ்ச, கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து தெரிஞ்ச சட்டங்கள் தெரிஞ்ச வந்து மிகப்பெரிய ஆளுமை கொண்ட அட்வொகேட்ஸ் அங்க வந்து பேச முடியும். அதுதான் சூழ்நிலை. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கபில் சிபல் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. அவர் வந்து இந்த சட்டத்தோட நிறைகள் குறைகள், சேம் ஆர்டிகல் 25, 26 மைனாரிட்டியோட ரைட்ஸ்க்கான ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் பேசி முடிச்ச உடனே நம்ம பக்கத்துல இருந்து ரொம்ப தெளிவா ஒரு 5 பாயிண்ட் தான் அவர் வச்சாரு. இதுதான் நம்மளோட சக்சஸ். அபிஷேக் மணி சிங்வி அவர்கள் வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, 2வது அவருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. வேற யாருக்குமே பெருசா பேசுறதுக்கு வந்து அந்த டைம்ல வந்து சான்சஸ் கிடைக்கல. ஏன்னா 2 மணி கேஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. 2 மணி நேரம் நல்லா பேசினாங்க. அதுல சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது கவர்மெண்ட் பக்கமே நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம பக்கம் வரும்பொழுது 5 பாயிண்ட் தான் மெயினா சொன்னாரு. அந்த 5 பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து செய்ய சொன்னாரு, இந்த கேஸ் ஏன் வந்து டெல்லி ஹைகோர்ட் போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பக்கத்துல சிங்வி அவர்கள் தான் சொன்னாரு, இந்தியா முழுவதும் வந்து இதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எல்லா மாநிலங்களும் சரி, நிறைய அமைப்புகளும் சரி, இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, பொது அமைப்புகளும் சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அமைப்புகளும் வந்து கேஸ் ஃபைல் போடும்போது இது வந்து ஒரு மாநில கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிடக்கூடாது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் லிசன் பண்ணணும்ங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார் சிஜே. அதோடைய ஆர்குமெண்ட் வந்து சிங்வி அவர்களோட ஆர்குமெண்ட்னால தான் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்லயே வந்து வந்து என்டர் ஆச்சு. அன்னைக்கே வந்து அப்பயே வந்து ஜட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துல தரப்பு பக்கத்துல இருந்து ஒரு முக்கியமா வந்து 3-4 பாயிண்ட்ஸ் வச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி சொத்துக்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டா வந்து அது கலெக்டரோட கண்ட்ரோல் போயிடும், அதோடைய ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஒரு லிட்டிகேஷன், ஒரு ப்ராப்பர் லிட்டிகேஷன் ஆச்சுன்னா இந்தியாவில பாத்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 10-15 வருஷம், 20 வருஷம், ஏன் 25 வருஷம் கூட அந்த லிட்டிகேஷன் போயிட்டே இருக்கும். சோ அது வரைக்கும் அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய வக்ஃபோடைய ப்ராப்பர்ட்டினா எல்லாருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, கடவுள் பெயரால் வந்து ஒருத்தர் வந்து தானம் கொடுக்கறது. சோ அப்ப நீங்க கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம், இஸ்லாமிய தோழர்கள் கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம். சோ அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொத்துக்கள் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வந்து பின்னோக்கி இருக்காங்க, ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க. இங்க திமுக வந்து சொல்லுவாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமியர்களை வந்து பயன்படுத்துறாங்களே தவிர
பாதுகாப்புடன் சேர்ந்த பொருளாதார முன்னேற்றங்கிறது இஸ்லாமிய தோழர்கள் கிடையாது, பெண்கள் கிட்ட கிடையாது, கிறிஸ்துவ மக்கள்கிட்ட கிடையாது. சோ இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய முதன்மை குறிக்கோளா தலைவர்கள் அவர்களும் சரி நம்மளும் நம்ம நினைக்கிறோம். நம்ம பாதுகாப்பு மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேறணும். தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஒரு திறமை இருந்துச்சு, நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல சம்பாதிச்சு எல்லாரும் தலைவர் சொல்றாங்களே ஜோசப் விஜய் அப்படின்னு புதுசா வந்து சொல்றாங்களே எல்லாரும் வந்து, நான் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் நான் முன்னேறினேன். நான் முன்னேறதுக்கு காரணம் எல்லா தரப்பட்ட மக்களும். ஏன் தலைவர் ஜாதி மதம் டிவிக்கு நம்புறது இல்லைன்னா, நான் கடினப்பட்டு ஒரு துறையில வந்து வெற்றி பெற்றேன். வெற்றி பெறதுக்கு அனைத்து தரப்பட்ட மதத்தினும் அனைத்து தரப்பட்ட ஜாதிகளும் அனைத்து தரப்பட்ட பாலினங்களும் சப்போர்ட் பண்ணதுனால அவர் வந்து வரவேற்கிறாங்க. சோ அதனால அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த போராட்டத்துல சிங்வி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து போட்டது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அப்படி வந்து நம்ம வந்து போடவே கூடாது. பிளஸ் முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஈஸியா சொன்னாரு. ஹிந்து அமைப்புகள் இது வந்து இன்ஃபேக்ட் சீஃப் ஜஸ்டிஸே கேட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியிலும் சரி, இல்ல வந்து சபரிமலை கோயில்கள் சரி, இங்க இருக்க ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு அறக்கட்டளைகள் வந்து அந்த உணர்வின் அடிப்படையில், அதாவது மதம்ங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. அங்க வந்து சயின்ஸ் ஃபேக்ட்ங்கிறது நம்ம பேச முடியாது. சோ அப்ப உணர்வின் அடிப்படையில் அவங்களுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைகள் இயங்கும் போது அரசியல் சட்டம் வந்து அதுக்கான பாதுகாப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து சிங்வி அவர்கள் வந்து அததான் சொன்னாரு, இந்த சட்டம் இந்த பாதுகாப்புக்கு ஏன் முஸ்லீம் அல்லாத மக்களை கொண்டு வரணும் ஒரு இன்டென்ஷன் இருக்கு. முஸ்லீம் மக்களே இதுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாமே, ஏன் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து சேர்க்கிறாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கலெக்டரை வந்து போட்டு கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ஏன் வந்து கொண்டு வரணும் லிட்டிகேஷன் வரும் பொழுது அப்படிங்கிற வந்து பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஒரு முஸ்லீமா இருக்கணும்னு 5 வருஷம் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு சட்டம் வந்து, இப்ப நான் ஒரு ஹிந்து, எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட சொத்தை வந்து நான் வந்து ஒரு வஃப் கொடுக்கலாம். வஃப்ங்கிறது என்ன, ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கிறதுனால எவ்வளவோ பேர் வந்து தன்னுடைய மசூதிக்கு வந்து சொத்தை எழுதி வச்சிருவாங்க. அதை வந்து வக்ஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி பல்வேறு வக்ஃப் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. அதுக்குதான் 95லயும் 2013 சட்டங்கள் கொண்டு வந்து வரமுறைப்படுத்தினாங்க. அப்படி வரமுறைப்படுத்திருக்கும் பொழுது நிறைய குறைகள் அதுல இருக்கலாம். எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கலாம், ஊழல் இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கைப்பற்றக்கூடாது. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் வந்து தெளிவா சொல்லியிருக்கு, அடிப்படை உரிமைகளை வந்து கைவிக்க கூடாதுன்னு. சோ அப்படி வந்து 5 வருஷமா பிராக்டிஸ் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டர் போறது, ஒரு லிட்டிகேஷன் ஆச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோலுக்குள்ள போறது, இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் வந்து இன்டைரக்டா உங்களுக்கு நார்த் இந்தியால வக்ஃபுடைய சொத்துக்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியதா ஒரு இடத்துல, எப்படி பாபர் மசூதியை வந்து ராமர் கோயிலுக்காக வந்து ஒரு கன்சாலிடேஷன் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்து கிடையாது, அரசியலமைப்புக்கான ஒரு பிரச்சனையா நம்ம இது பார்த்தோம். சோ உடனடியா வந்து அரசியலமைப்புல வந்து இந்த சட்டங்கள் வந்து எதிரா இருக்குங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவங்க வந்து டைம் கேட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் டைம் கொடுங்க, நாங்க வந்து திருப்பி தாக்கல் பண்றோம்னு ஒன்றிய அரசு பக்கம் வந்து பதில் கொடுத்தாங்க. இமீடியட்டா அடுத்த நாள் திருப்பியும் கேஸ் வந்துச்சு. ஆக்சுவலா கேஸ் வரும்போது அதுல வந்து எவ்வளவோ ஒன்றிய அரசு பக்கத்துல இருந்து துஷார் மேத்தா அவர்கள் எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனா நம்ம வந்து இந்த கிரெடிட்டை எடுக்கணும்னு நம்ம எடுக்கல. அதாவது நம்ம உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறோம். அதாவது திமுக வந்து ஏன் வந்து இதை வந்து நம்ம மேல இவ்வளவு அட்டாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, கவர்னருக்கு எதிரான வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் வாங்கும் போது சிறப்பா கொண்டாடினாங்க, பயங்கரமா கொண்டாடினாங்க. ஓகே, நாங்க வெற்றி பெற்றுட்டோம், மாநில சுயாட்சியை வந்து நாங்க வந்து காப்பாத்திட்டோம், ஜனாதிபதிக்கே வந்து 3 மாசத்துல ஆர்டர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். இதெல்லாம் உண்மையில நல்ல வரவேற்புக்குரிய, நம்ம அதை வரவேற்கிறோம். மாநில சுயாட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து கடுமையா வந்து நம்ம குரல் கொடுப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து குரல் கொடுப்போம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம கொள்கை ரீதியா வந்து நம்ம பயணிப்போம். ஆனா நம்ம வந்து இந்த கேஸ்ல முன்முயற்சி பண்ணி, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த கேஸ் வரும் வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது. அது திமுகவும் சரி, நிறைய பேத்துக்குமே வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திமுக வந்து அந்த கவர்னருக்கு எதிராக கேஸ் போடும் பொழுது முகுல் ரோத்னி, ஏன் நம்மளுடைய அபிஷேக் சிங் நமக்காக அப்பியரன்ஸ் பண்ணாரு, அவருமே அந்த கேஸ்ல வந்து திமுக ஆர்குமெண்ட் பண்ணவர் தான்.
அந்த 2 அட்வொகேட்ஸும் ஆர்குமெண்ட் பண்ணி தான் வந்து கவர்னர் கேஸ்ல வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த வக்ஃப் கேஸ்ல வந்து அவங்க வந்து பெரிய சீனியர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி பெருசா வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவங்க வந்து பெருசா வைக்கல. பொதுவாகவே நோட்டீஸ் கொடுத்துருவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நான் இன்டென்ஷன் வந்து பதிவு பண்ண விரும்பல. பொதுவாக யூனியன் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு முதல் நாள்ல இருந்து நம்ம தலைவருக்கும் சரி, நமக்கும் சரி, நம்மளுடைய அட்வொகேட்ஸ் டீமுக்கும் சரி நம்பிக்கை இருந்துச்சு, இது எப்படியாச்சும் வந்து நம்ம ஸ்டே வாங்க முடியும். ஏன்னா அரசியல் அமைப்புக்கே இது எதிரா இருக்கு. இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிராக இருக்கிறதோட அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு. ஆக்சுவலா அதை வந்து நம்ம நம்பிக்கையா அந்த இடத்துல அவர் ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதை உள்வாங்கிட்டு துஷான் மேத்தா அவர்களை பார்த்து அதுல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இன்டர் பண்றாங்க, இது வந்து ஸ்டே கிடையாது, அப்படி கிடையாது. ஸ்டே கொடுக்கலான்னு 17ஆம் தேதி போகும்பொழுது, அதாவது முக்கியமா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் பிளஸ் இந்த 5 வருஷம் முஸ்லிம்ஸ் வந்து பிராக்டிஸ் வந்து நான் வந்து அடுத்த ஹியரிங்ல வந்து நான் வந்து பாப்பேங்கிறத பதிவு பண்ணாரு அவரு. அப்புறம் வந்து இந்த வகுப்பு சொத்துக்கள் இப்படியே தான் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகணும். நீங்க வந்து நீங்க வந்து இதுக்கு ஏதாவது குழுக்கள் போட்டு இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க எந்த முடிவு எடுக்க கூடாது, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாரு. சோ அப்ப இந்த சட்டத்தோடைய அடிப்படை என்னன்னா, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம உருவாக்க கூடாது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு அது விஷயமா ஸ்டே கொடுக்கும் பொழுது யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து துஷார் மேத்தா அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, ஸ்டே கொடுக்காதீங்க, அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் நாங்க வந்து இந்த சட்டத்தை நாங்க வந்து ஹோல்ட் பண்றோம், அதாவது நிப்பாட்டி நாங்களே, அதாவது ஒன்றிய அரசு நிப்பாட்டி வைக்கிறோம், நாங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் இது ஒரு ஸ்டே தான். அது அதாவது சட்டத்தை நிறைவேற்றிய மக்களவையிலும் மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றிய ஒரு அரசு இத்தனை வருஷத்துல எவ்வளவோ சட்டங்கள் நிறைவேற்றிருப்பாங்க. இத்தனை வருஷத்துல கோர்ட்டுக்கு போய் யாருமே ஒரு ஸ்டே வாங்கவே முடியல. ஆனா நம்மளுடைய தலைவர் வச்ச நம்பிக்கையும் சரி, நம்மளுடைய வக்கீல்கள் கொண்ட நம்பிக்கை, சிங்வி அவர்களுடைய ஆர்குமெண்ட்டும் சரி, முதல் முறையா ஒரு ஒன்றிய அரசே, ஒரு கவர்மெண்ட், பெரிய கவர்மெண்ட் சொல்லிருக்கிற ஒன்றிய அரசே தான் கடுமையாக ஏற்படுத்திய சட்டத்தை நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நான் போடல அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சாங்க. ஆக்சுவலா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஸ்டேங்கிறதுங்கிற வார்த்தையை தவிர ஒரு அரசே வந்து ஒரு சட்டத்தை வந்து நிப்பாட்டி வைக்கிறேன்னு வந்து அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ரிலீஃப் இஸ்லாமிய தோழர்களுக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ், அதுல கிட்டத்தட்ட 30 லட்சம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு இந்த சொத்துக்கள்லாம் வந்து லிட்டிகேஷன் வந்து நிறைய வக்ஃப் சொத்துக்களை வந்து அட்டாச் பண்றதுக்கு ஒரு அரசியல் ரீதியா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கடுமையா ஃபைட் பண்ணோம். சோ இந்த ஃபைட்ல நம்ம வெற்றி பெற்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்த கேஸ் வரும். அதுல வந்து முஸ்லீம் பிராக்டிஸ் 5 வருஷம் நீங்க முஸ்லீமா இருக்கணும்னா 5 வருஷம் பிராக்டிஸ் பண்றதுங்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதனால வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முழு நம்பிக்கை இருக்கு, தலைவருடைய வழிகாட்டுதல் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து முழுமையா இந்த இஸ்லாமிய மக்கள், அதாவது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் பார்க்கல, நாளைக்கு கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, சீக்கிய மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மைனாரிட்டி ரைட்ஸை வந்து அரசியலமைப்பு பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் இத வந்து நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு கடினப்பட்டு உடனே நான் உங்களுக்கு பார்த்திருப்பாங்க, இது வந்து சிங்வி அவர்களே வரல, லிஸ்ட் வந்து 77 தான் வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சட்டம் நுணுக்கங்களோ இல்ல சட்டம் இருக்கக்கூடிய தெரியாதவங்க பேசிட்டு இருப்பாங்க, யாரோ யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. லிஸ்ட் வந்து யார் வேணா ஃபைல் பண்ணலாம், 1000 பேர் கூட ஃபைல் பண்ணலாம். அது வந்து ஒரு கேஸ வந்து நம்ம வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம், அரசுக்கு எதிராக வந்து அடிப்படை உரிமைகளுக்காக நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அந்த ரிட்டை வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஃபைல் பண்ணலாம், பெரிய இயக்கங்கள் ஃபைல் பண்ண கூட அவசியம் இல்லை, சாதாரண தனிநபர் கூட ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணும்போது 100 கேஸ் ஆகலாம், 200 கேஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் ஃபைல் பண்ணும்போது நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி 77வது இடத்துல வந்தவொடனே கேஸே வரல, அதாவது இவங்களுக்கு புரியல, ஃபர்ஸ்ட் 2-3 கேஸ் தான் விசாரிச்சாங்க, இந்த எல்லா கேஸையும் கிளப் பண்ணிட்டாரு. கிளப்னா எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதானே. சோ அப்ப வந்து 100 பேர் போட்டாலும் எல்லா கேஸையும் கிளப் பண்ணி
எல்லா அட்வொகேட் வந்து நிப்பாங்க. ஆனா எல்லா அட்வொகேட்டாலையும் பேச முடியாது அந்த டைம்ல. 1.5 மணி நேரத்துல எப்படி 100 அட்வொகேட் பேச முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ் வந்து யார, அது பொதுவாகவே தெரியும் யார் வந்து ரொம்ப கபில் சிபல் அவர்கள்னா யாரு, சிங்வி அவர்கள்னா யாரு அப்படிங்கிறது சீனியர்ஸ். எப்படி நான் அதான் சொன்னேன், கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து கவர்னருக்கு எதிராக ஆர்டர் வாங்கினது வந்து இதே அபிஷேக் மணி சிங்வி அவர்கள் தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு தமிழக அரசுக்காக. இதெல்லாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி சீனியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது நம்ம கட்சி மேல ஒரு கிரெடிபிலிட்டியும் தலைவர் மேல இருக்கிற ஒரு ஒரு கொள்கை பற்றும் இருந்தாதான். ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி யார் அவர்கள்னா காங்கிரஸ் உடைய ராஜ்யசபா எம்பி, காங்கிரஸ் உடைய மாநிலங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் வந்து ஒரு காங்கிரஸ்காரரு. நம்ம வந்து பிஜேபி அட்வொகேட் தூக்கி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல. கருத்தாலையும் கொள்கை ரீதியாகவும் ஒற்றுமையா யார் இருக்கிறாங்கன்னு அவங்க செக் பண்ணி தான் முதல் அப்பியரன்ஸ் ஆவாங்க. அதாவது போன கேஸுக்கு தமிழக அரசுக்கு பல்வேறு திமுக உடைய கேஸுக்குலாம் அப்பியரன்ஸ் ஆனவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்பியரன்ஸ் ஆனாருன்னா நம்ம எந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கலா கனெக்ட் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கின பிறகுதான் அதை வந்து அவர் வந்து அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரு சீனியர் அப்பியரன்ஸ் ஆக வைக்கிறதே பெரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல. சோ அதை வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணி ஒவ்வொரு 1 மணி நேரம் தலைவர் அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவே வந்து இந்த கேஸ்ல வந்து நம்ம ஸ்டே வாங்க முடியுமா, இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசு எதிரோட இந்த அரசியலமைப்பை வந்து நம்மளால காப்பாற்ற முடியுமா அப்படிலாம் வந்து 17ஆம் தேதி வரைக்குமே யாருக்குமே வந்து 99% வந்து ஏன் மீடியாக்கே அது ஹோப் கிடையாது, திமுகவுக்கும் பெரிய நம்பிக்கைகள் கிடையாது. பொதுவா நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, அதனால நம்ம வந்து ஜஸ்ட் அப்பியரன்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல முறையா ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம் அடுத்த ஹியரிங் வரைக்கும் சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்ல டீட்டெயிலா அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் நாங்க விசாரிப்போம்னு வந்து ரொம்ப கடுமையா வந்து சிஜே அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. சோ இத வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இன்னும் நிறைய இடத்துல புரியல. இந்த சட்டத்தோட பிரச்சனைகள் என்ன, வகுப்பு சொத்துக்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் தலைமையில் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணா யாரோ ஒரு சாதாரண மனிதன் கம்ப்ளைண்ட் இந்த சொத்து வந்து லிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா இமீடியட்டா ஒரு லிட்டிகேஷன் ஆகி கலெக்டர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஒரு லிட்டிகேஷன்ல இன்னைக்கு சொத்துக்கள் தனிப்பட்ட மனித சொத்துக்களே பல லிட்டிகேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு அத்தாரிட்டி பவர்ங்கிறது வந்து இஸ்லாமிய மக்கள் கிட்ட ஏற்கனவே வந்து பெரிய பொருளாதார வளம் கிடையாது. வக்ஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பல மசூதிகளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அங்க இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய வருவாயை நோக்கி தான் ஏதோ அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அரண்மனைகளோ பெரிய பெரிய வாழ்விடமோ அவங்களுக்கு கிடையாது, எந்த வகுப்புமே கிடையாது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து 2029 தேர்தலுக்கு அவர்கள் 29 தேர்தலுக்காக வந்து பிஜேபி கட்டமைக்கும் பொழுது அந்த அரசியலமைப்புக்கு ஒரு கேள்விக்குறி உருவாகும் பொழுது நம்ம போய் சிங்வி அவர்களுடைய தலைமையில நம்மளுடைய வழக்கறிஞர்கள் குழு வந்து தமிழக வெற்றிக்கு, அதனாலதான் நேத்து வந்து ஜட்மெண்ட் வந்த உடனே நம்மளுடைய பேஜஸ்ல டிவிகேங்கிற ஒரு ஜட்மெண்ட்டை வந்து நீங்க பாத்துருப்பீங்க. எல்லாரும் வந்து டிவிகே வந்து அப்பியரன்ஸே ஆகல, டிவிகேவுக்கு வந்து இதுல ரோலே இல்ல அப்படின்னு வந்து திமுக ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு. அதாவது இது நல்லா பாருங்க, கவர்னருடைய கேஸுக்கு வந்து முதல்வர் அவர்களும் சரி திமுக வந்து கொண்டாடினாங்க. ஆக்சுவலா நாங்க வந்து, ஆனா இந்த கேஸோடைய இவ்வளவு பெரிய வெற்றி ஒன்றிய அரசே செக்ஷன்ஸ் நிப்பாட்டு வச்ச பிறகு முதலமைச்சர் அவர்களோ மத்தவங்களோ எதுவுமே இதை பத்தி பேசாம கடந்து போயிட்டாங்க. பாத்தீங்களா, இதுல இருந்தே தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்க இந்த கேஸ்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் ஆகல. அவங்களுக்கு அந்த மேபி ஸ்ட்ராட்டஜி வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. எந்த சீனியர்ஸும் அப்பாயின்மெண்ட் பண்ணாம ஸ்ட்ராட்டஜி வந்து மிஸ்டேக் ஆனதுனால இந்த கேஸ வந்து கிரெடிபிலிட்டியை நம்ம வந்து சொன்னோம்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே அந்த ஒரு சிறு புத்தி இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலா இப்ப நாம வந்து அன்னைக்கு வந்து நான் கோர்ட்ல பார்க்கும்போது அண்ணன் வில்சன் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி, அண்ணன் நீங்களும் இதுக்காக தான் வந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். கவர்னருடைய கேஸுக்கு வந்து நம்ம பண்ணும்போது நம்ம உடனடியா சொன்னோம், கண்டிப்பா இந்த 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 கவர்னருக்கு எதிராக கிடையாது, கவர்னர் வந்து அரசியலமைப்பை வந்து மதிக்கிறது இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருடைய சட்டசபையில உருவாக்குற ரெசல்யூஷன்ஸ் மதிக்கலன்னு வந்து ஒரு ஆர்டர் வாங்கும் போது நம்மளும் வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். அந்த வெற்றியில வந்து நம்மளும் வந்து பங்கெடுத்துக்க முடியுமான்னு கூட யோசிச்சோம். அதுதான் நம்மளும் சரி நம்ம தலைவரோட எண்ணமும் சரி. ஆனா இதை வந்து ரொம்ப திசை திருப்பி யூபியில இருந்து யாரோ ஒரு முஸ்லீம் யாரோ ஒரு இஸ்லாமியர் ஒரு போர்வையில நம்மளுக்கு எதிராக வந்து பேச வச்சு தலைவர்கள் அவருக்கு எதிராக, பொதுவா தலைவரும் சரி நம்மளும் சரி இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் இந்துக்கள்ங்கிற பிரிவே நமக்குள்ள வந்து எப்பவுமே பார்த்தது கிடையாது. ஒரு பாதிப்பாகும்போது நம்ம குரல் கொடுக்கிறோம், அது வந்து கடுமையா
உச்ச நீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறோம். கடுமையா நம்ம வந்து ஃபைட் பண்ணி இன்றைக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து ஒன்றிய அரசே நிப்பாட்டி வைக்கக்கூடிய கடமையை நம்ம செஞ்சிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒன்றிய அரசு மக்களவையிலும் மாநிலவையில் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை இத்தனை வருஷத்துல நிப்பாட்டி வச்ச சரித்திரமே கிடையாது. ஒன்லி ஒன் பஞ்சாப் இழுத்து நின்னதுனால வேளாண்மை சட்டத்தை வந்து எலெக்ஷன் பர்பஸ்க்காக வந்து அவங்க வந்து ரிவோக் பண்ணாங்க. சோ இது ஒரு கடுமையான ஒரு போராட்டம். இது வெற்றின்னு சொல்றதோட ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உருவாகி இருக்கு. ஒரு ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உருவாக்கலன்னா அவ்வளவுதான். சட்டமே இந்த சட்டத்தோட அடிப்படையே இப்ப வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சட்டத்தோட முழுமையா நிப்பாட்டி வைக்கிறோட மித்தெல்லாம் பெரிய டிராஃப்ட் ஒரு 3-4 பாயிண்ட் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த சட்டத்தோடைய முக்கிய வடிவமே அவ்வளவுதான். அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த சொத்துக்கள் வந்து அப்படி சட்டஸ்கோ மெயின்டைன் பண்றதும் 5 வருஷமா முஸ்லீம் பிராக்டிஸ் பண்றதும் இதெல்லாம் இந்த பேசிக் வந்து நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கையை நம்ம தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா அபெக்ஸ் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டை அணுகி நம்ம இதுல ஒரு முக்கியமான காரணியா இருக்கக்கூடிய நம்ம அரசியல் ரீதியா நமக்கு ஒரு நிறைவை தருது. நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு ஒருமனையா இருந்திருக்கோம், அரசியலமைப்பை காப்பாடலும் நம்ம வந்து முக்கிய பங்காற்றுகிற ஒரு நிறைவு இருந்துட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பி, எப்பயுமே சொல்லுவார் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஆனா வந்து நம்ம கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை பண்ணி இந்த சட்டத்துல இருக்க முக்கியமான இருக்கிற அந்த 5-6 பிரிவுகளை வந்து நம்ம நீக்கிற வரைக்கும் நம்ம வந்து உறுதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? சூப்பர் சார், நைஸ்லி புட் டுகெதர். இதுல என்னன்னா, நேத்து நீங்க பார்த்த அந்த நேர்காணல் கூட நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுல கூட கேட்டாங்க 11 மணி நேரம் வந்து ஒர்க் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற போதுதான் தெரியுது, இப்போ 11 மணி நேரம் கிடையாது, அவர் 24 மணி நேரமும் மக்கள் சிந்தனையில தான் இருக்காருன்னு தளபதி. ஏன்னா இவ்வளவு பெரிய கேஸ வந்து ஒரு போராட்டமா எடுத்து அதை ஃபாலோ பண்ணி வாட் மே எவர் கம் வி நீட் டு ஸ்டாண்ட் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது தானே இங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுதான் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா? ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஓகே, நம்மளும் வந்து போட்டு சும்மா ஒரு ஹேஷ்டேக் போட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா வாட் இஸ் சொல்யூஷன் ஒரு தலைமை கேக்குது பாத்தீங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையில நிறைய வேறுபாடு இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் எல்லாமே வந்து ஒரு ஓட் பேங்காவே பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு அரசியலமைப்புக்காக நம்ம வந்து உறுதியா நிக்கணும் அப்படின்னு ஒரு தலைமை யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணி ஒரு கத்தியில, அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சாபோடைய சட்டங்களை வந்து திருப்பி வந்து ஒன்றிய அரசு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ரிவோக் பண்ணும்போது, அதாவது திருப்பி பெறும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போராடினாங்க ரோட்ல நின்று, எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளவு பெரிய வந்து போலீஸோட அடக்குமுறை இருந்துச்சு. நம்ம ஒரு அடக்குமுறையும் பண்ணல, நம்ம ஒரு பெரிய கத்தியில ரத்தம் இல்ல. ஏன் இஸ்லாமிய தோழர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காயம் கூட பண்ணாம தமிழக வெற்றி கழகம் வாட் இஸ் சொல்யூஷன் கேட்டு உடனடியா அது 10 நாள் 15 நாள்ல வந்து இது நிறைவேற்றிருக்குன்னா இது வந்து நான் திருப்பி சொல்லதான் ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். எஸ், சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் அந்த டிஎம்கே பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நீங்க இந்த யூபில இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவர் வந்து தொடர்ச்சியா பாஜக எடுக்கும் இந்த இஸ்லாமியருக்கு எதிர்க்கான எல்லா விஷயங்களையுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு பாஜகல இருந்து சப்போர்ட் பண்றவரை பாஜக அணியை சார்ந்தவங்க வந்து பிரபலப்படுத்தி அவரை சப்போர்ட் பண்றதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட வெற்றியை நம்மளுக்கு கிடைக்க கூடாம பண்ணணும்ன்றதுக்காக இங்க இருக்கிற திமுகவினரே வந்து அதை எடுத்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சிச்சு, இவங்களுக்கு உண்மையாலுமே சிறுபான்மையர் நலமோ மக்கள் நலத்திலேயோ எந்த ஒரு பெரிய உண்மையான அந்த ஒரு பற்றுதல் இல்லை. இது ஜஸ்ட் அந்த ஒரு வாக்கு அரசியலுக்காக என்ன பண்ணிக்க முடியும், அது எந்த விதத்துல நம்மளுக்கு ஒரு இதுவா செட் ஆகும் ஒரு வாக்க எடுக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலே இங்கே ஒரு போலி அரசியலா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எஸ், அதாவது நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சச்சார் கமிட்டில இருந்து வந்து எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் பெண்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சொத்துக்கள் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக்கலா வந்து டெவலப் பண்ணணும்னா எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கிடைச்சாதான் இருக்க முடியும். அதுக்கு சமூக கட்டமைப்பை நம்ம வந்து மாத்தி ஆகணும். நம்மளுடைய பார்வை பெண்ணுன்னா உடல் ரீதியா நம்ம நினைக்கிறதும், மோஸ்ட்லி இஸ்லாமியர்கள்னா ஒரு தவறா நினைக்கக்கூடிய ஒரு 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 கல்ச்சரை தான் வந்து இந்தியா முழுவதும் வட மாநிலம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா,
முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், தலித்துகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். நான் சொன்ன பாருங்க 3 விஷயத்துல தலித்துகள் நான் விட்டுட்டேன். தலித்துகளுக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. நீங்க வட மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்க கண்ட்ரி மாதிரி இருக்கும். நிறைய பேர் இங்க இருந்து வந்து சோமாலியாவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வட மாநிலங்கள்ல வந்து சிதம்பரமோ கடலூரோ இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் போகும்போது ஒவ்வொரு சோமாலியாவை நம்ம பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா தலித்தோட காலனிகள் எல்லாமே ஒரு சோமாலிகளா இருக்கும். அதனாலதான் நான் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து நான் பர்சனலா வந்து தலித்தோடைய சோசியல் எக்கனாமிக்கல் இம்பாக்ட்ஸை பத்தி நான் பேசிட்டே இருக்கிறது. சோ இவங்க வந்து எப்பயுமே முஸ்லிம்களையும் சரி, பெண்களையும் சரி, தலித் தலித் மக்களையும் சரி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் இந்த 70 வருஷமா உருவாக்கி வச்சு ஓட் பேங்க் வந்து அவங்க வந்து ஓட் பேங்காவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் டைம்ல போய் தலித் காலனில போய் ஒரு 3000 கொடுத்துட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்கீம் சொல்லிட்டா போதும், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு 4-5 விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீம்ஸா அனௌன்ஸ் பண்ணிட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க. டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. பெண்களையும் சரி, தலித் மக்களையும் சரி, இஸ்லாமியும் சரி, எத்தனை தொழிலதிபர்கள் இருப்பாங்க, எத்தனை பேர் இப்ப நீங்க அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிஓஸ் இருப்பாங்க உமன்ல, எவ்வளவு பேர் முன்னேறி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒரு அதாவது திராவிடம்ங்கிறது எல்லாரும் ஈக்குவல். நம்ம வந்து திராவிடத்தை வந்து என்னைக்குமே வந்து நெகட்டிவா வந்து பேசவே மாட்டோம். திராவிடம்ங்கிறது வந்து அது வந்து திராவிடம் ஆரியம் என்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து யாரால நம்ம அடக்கப்பட்டோமோ அதுக்கு எதிராக அந்த காலத்துல வந்து எல்லாரும் சமங்கிற ஒரு கோட்பாட்டுக்காக வந்து உருவாக்கக்கூடிய விஷயம். அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து பெரியார் அவர்கள் உருவாக்கிய ஒரு பேசிக் ஒரு சித்தாந்தம் தான் அது. எல்லாரும் சமங்கிறது சொல்றதுதான் திராவிடம். நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பெரிய நாலேஜபிளா இருக்கிறவங்க மாதிரி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியதான் திராவிடம். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப பெரிய தேரியே கிடையாது. அப்போ இப்படி ஒரு பேசக்கூடியவர்கள் பெரியாரிசம் பேசிக்கிட்டு ஊழல் மட்டுமே இன்னைக்கு வந்து இந்த தேர்ட் ஜெனரேஷன் எல்லாம் வந்து ஊழல் மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளா மாறும் பொழுது சோசியோ எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் பொருளாதார வலிமையே இருக்காது. ரொம்ப ரொம்ப இஸ்லாமிய தோழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வறுமையிலையும் அவங்களுக்கான ஒரு செல்ஃப் மேடு எக்கனாமிக்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் மேடு பொருளாதாரம், சுயசார்புள்ள ஒரு பொருளாதாரம் வந்து இருக்கவே இருக்காது. அப்ப சுயசார்புள்ள பொருளாதாரம் உருவாக்கணும்னா சமத்துவமான அரசு வந்து ஒரு சமத்துவமான பாலிசிஸ் உருவாக்கணும். அது தலிதா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இஸ்லாமிய தோழர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும், ஏன் ஏழ்மையா இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டியா இருக்கட்டும், இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணுங்கிறோம். ஏன் ஏழ்மையா இருக்கக்கூடிய நம்ம தலித் மக்களுக்காக மட்டும் பேசல, ஏழ்மையா இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டி, ஏன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய கூட ஏழ்மையா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இப்ப வந்து நம்மளுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எப்படி வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி ஈக்குவலிட்டி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற போர்வையில தான் நம்மளுடைய அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய அரசியல் வந்து ஓட் பேங்கா அவங்களை பார்க்கல. தலைவர் வந்து சொல்ற மாதிரி தான், நான் முதலமைச்சர் ஆகிறேன், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதோட நம்ம மக்களுடைய பிரச்சனை எல்லாம் உண்மையா நம்ம எப்படி பேச போறோம். மக்களுடைய இத்தனை 70 வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, தலைவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு ப்ரொஃபஷனல நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலை தேர்ந்தெடுத்து இந்த 30 வருஷத்துல உண்மையா நடிச்சதுனால மக்கள் ஆதரவு நம்பர் 1 இருந்துட்டு மக்கள் ஆதரவோட அரசியலுக்கு நான் உங்களுக்கு கேக்குதா அர்ஜுன் சார்? நான் கேக்குறேன். அவரு வந்து வெளியில படிச்சு ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, அந்த ஸ்பேஸ்ல இருந்து அவங்க எல்லாரையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்க ஓவராலா ஒரு மாதிரி ஏதோ பக் மாதிரி கிரியேட் பண்றாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் தூக்கி போட்டு ஸ்பேஸ விட்டுன்னு சொல்றாங்க. ஓகே சோ அது எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஐ திங்க் வி காட் த ஹோல் பிக்சர் வித் எவ்ரிதிங். அதுவும் நீங்க ஃபைனலா கன்க்ளூட் பண்ண மாதிரி ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட். அண்ட் இந்த மாதிரி மக்கள் சார்பாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அதுல முதன்மையா நின்று அவங்களுக்கான உரிமையை பெற்றுத்தருன்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி இவங்க எவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்டினாலும் மக்கள் மனசுல மக்கள் மத்தியில அவங்களுக்கு என்ன உண்மைன்றது வந்து போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம பெருமளவுல அந்த ஆதரவை பாக்குறோம் பொதுமக்களை. சோ அந்த வகையில ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் ஐ திங்க் நம்ம இன்னைக்கு செஷன் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி இன்னொரு டாபிக்ல கண்டிப்பா தொடர்ச்சியா பேசுவோம். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த டைம் ஃபார் அஸ். ஏன்னா எல்லாருமே உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப நன்றி. தலைவர் சொன்ன மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் 2026க்கான தேர்தலை வந்து நிர்ணயிக்க போறவங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், முன்னாடி நம்மளுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் நாடகத்துல இருந்துச்சு, அப்புறம் சினிமால இருந்துச்சு.
இன்னைக்கு வந்து போன்ல தான் நம்மளுடைய பிரச்சாரங்கள் வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது. இந்த தெருமுனையில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் பழைய கதைகள். ஸோ நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரமும் சரி, மக்கள் சந்திப்பும் சரி, நம்மளுடைய கொள்கைகள், இந்த மாதிரி வெற்றிகள், இது எல்லாமே மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில இருக்கும். விர்ச்சுவல் வாரியர்ஸா பங்கெடுக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஹரிஷ் மற்றும் எல்லா டீம், நிர்மல்குமார் அவர்கள், ஐடி விங், குரு, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஆல். தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ.